Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனம் கூறுகிறபடி நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு நித்தியமாய் வாழ்வோம். எவ்வளவு சந்தோஷம்! ஆண்டவர் இயேசு உங்களை தமது கரங்களால் பிடித்திருக்கிறார், தமது நித்திய ஜீவனை உங்களுக்குள் ஊற்றுகிறார் என்பதே இந்த வசனத்தின் பொருளாகும். தமது ஜீவன் உங்களுக்குள் வருவதால் நீங்கள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டீர்கள் அல்லது அழிக்கப்பட மாட்டீர்கள் என்று அவர் நிச்சயமாய் கூறுகிறார். அவரது கரத்திலிருந்து ஒருவராலும் உங்களை பறித்து கொள்ளக்கூடாது. இது ஆச்சரியமானதல்லவா? ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று ஆண்டவர் உறுதியாய் கூறுகிறார். நாம் ஏற்கனவே மரணத்தை கடந்து ஜீவனுக்குள் பிரவேசித்து விட்டபடியினால் மரணத்திற்கு பயப்பட வேண்டியதில்லை என்பதை இவ்வசனம் உணர்த்துகிறது. தேவனுடைய வசனத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் பாவமில்லாத ஜீவியம் செய்யும்படி ஆண்டவர் தம்மை தாமே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை அகற்றினார். அவர் நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பதோடு வாழ்க்கையை நாம் பூரணமாக அனுபவிக்கும்படியும் செய்கிறார். நாம் ஒருபோதும் அழிந்து போவதில்லை என்று அவர் வாக்கு பண்ணியுள்ளார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதால் நரகத்தில் தண்டிக்கப்பட மாட்டோம். தன் சகோதரனை இழக்க கொடுத்த மார்த்தாளை போன்று இக்கட்டான நேரங்களை சந்திக்க நேர்ந்தாலும் தம்மை விசுவாசிக்கிறவன் மரிக்காமல் பிழைத்திருப்பான் என்று ஆண்டவர் உறுதியாக கூறுகிறார். அவர் நமக்கு எப்படி நித்திய ஜீவனை அருளக்கூடும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறார். தேவன் கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஜீவனை தருகிறார். நாம் அவரில் விசுவாசம் வைக்கும்போது இவ்வுலகில் வாழ்க்கையை அனுபவித்து மகிழ உதவுவதுடன் மறுமைக்குள் பிரவேசித்து வாழும்படியும் செய்வார். ஒருவனும் அவரது கையிலிருந்து நம்மை பறித்து கொள்ள இயலாதென்றும் அவர் நிச்சயமாய் கூறுகிறார். உலகங்களை தாங்கியிருக்கும் அவரது கரங்கள் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கும் வல்லமை கொண்டவை. பிசாசோ மற்ற மனுஷரோ நம்மை பயமுறுத்தினாலும் அவர்களால் நாம் சவாலை சந்திக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார் என்று நாம் நம்பிக்கையோடு இருக்கலாம். ஒரு முறை போதகர் ஒருவர் தன் கூட்டத்திற்கு வந்த ஜனங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த போது பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்த ஒரு பெண்மணி ஜெபித்து கொள்ளும்படியாக வந்தார்கள். அவர்களுக்குள் இருந்த பிசாசு அந்த போதகரின் பிள்ளைகளுக்கு தீங்கு செய்து விடுவதாக பயமுறுத்தியது. அவர் பயந்து போனார். ஆனால் ஒன்றும் நடக்காது என்று ஆண்டவர் அவருக்கு நிச்சயமாய் கூறினார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை துரத்தினார். அந்த பெண்மணி விடுதலை பெற்றார்கள். இந்த அனுபவம் ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்றும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது என்றும் கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, பிசாசு உங்களை குறித்தும் உங்கள் குடும்பத்தை குறித்தும் சில வேளைகளில் பொய் கூறலாம், மிரட்டவும் செய்யலாம்.
அதே போன்று ஜனங்களும் அச்சுறுத்தலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை எப்போதும் தம் அன்பின் கரங்களில் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து ஆறுதல் கொள்ளுங்கள். ஆண்டவரின் அனாதி அன்பிலிருந்து யாராலும் எந்த காரியத்தாலும் உங்களை பிரிக்க இயலாது என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு தமது ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையை பூரணமாய் அனுபவித்து மகிழ்வதற்காக ஆண்டவர் தம்மை தாமே கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவரிடமிருந்து நித்திய ஜீவனையும் பெற்று அனுபவிப்பீர்கள். ஆகவே சந்தோஷமாயிருங்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒருவராலும் உங்களை ஆண்டவரின் கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. இயேசுவின் வல்லமையான நாமத்தில் இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலம் எனக்கு நித்திய ஜீவனை அளிப்பதாக கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய அனாதி அன்புக்காகவும் நீர் என் மேல் காட்டும் கரிசனைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். தற்காலிகமாக அல்ல, நித்தியமாய் உம்மோடு வாழும்படியாக என்னை வழிநடத்தும். நித்திய ஜீவனை அளிப்பதாக நீர் வாக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மரணத்தை மேற்கொண்டு வாழ்வை பூரணமாய் அனுபவிக்க உதவ வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என்னை உம்முடைய ஜீவனால் நிறைத்து பாவத்தின் மரணத்தையும் அக்கிரமத்தையும் முற்றிலும் அகற்றி போடுவீராக. லாசருவிடம் நீர் காண்பித்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய தெய்வீக தொடுதல் என் ஆத்துமாவையும் சரீரத்தையும் உயிர்த்தெழ செய்வதாக. உம்முடைய ஜீவன் பூரணமாக எனக்குள் பாயட்டும். எனக்கு பரிபூரண ஜீவனை தருவதற்காகவே இயேசு மரணத்திலிருந்து எழுந்தார் என்று முழு மனதுடன் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் நான் இப்போது உம்முடைய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன். என் வாழ்வில் செத்து போயிருக்கும் எல்லா பகுதிகளையும் உம்முடைய வல்லமை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உயிரற்ற சூழ்நிலை எல்லாவற்றிலும் ஜீவனை கொண்டு வந்து உம்முடைய மகிமையில் நான் முன்னேறி செழிப்பதற்கு உதவும். நீர் என் மீது அளவற்ற நேசம் வைத்திருப்பதால் உம்முடைய கரங்களிலிருந்து யாராலும் என்னை பறித்து கொள்ள இயலாது. எனக்குள் இருக்கிற உம்முடைய ஜீவன் மற்றவர்களின் வாழ்க்கையையும் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.